ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கேயோ பார்த்துரு என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஏன் இருக்காது? 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாட்டி நான் நியூ ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன். என்ன ரெசல்யூஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லியும் வீடியோ போடுறது. எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக இம்ப்ரூவ் ஆகாத சேனலை இம்ப்ரூவ் பண்ணலாமேன்னு ரீசெண்டாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருந்தேன். பெரிய விஷயம். சரி, வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம், போடுற வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்ல. அதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி ஃபிட் கியர்லேருந்து 3 ஆக்சஸ் கிம்பிள் ஒன்று வாங்கியிருந்தோம். கேட்காத காதுக்கு ஹெட்செட்டு, பாய்சன் குடிக்கிறதுக்கு பல் செட்டு. புரியுது, வருஷத்துக்கு போடுறது 4 ஷார்ட்ஸு, அதுக்கு இதுக்கடா இவ்வளோ அளப்புறன்னு கேட்டால் இன்னமும் அப்படி இருக்காது. ஏன் ப்ரோ இன்னமும் டெய்லியும் ரெகுலராக வீடியோ போட போகிறீங்களான்னா அதுவும் தெரியாது. அண்ட் இதுதான் இந்த ஃபிட் கியரோட 3 ஆக்சிஸ் கிம்பிள். இதை எவ்வளோக்கு நான் வாங்கினேன், எங்கே வாங்கினேங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்து வந்துடலாம். ஏன்னா இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபேஸ் ட்ராக்கிங், ஜூம் ஃபங்க்ஷன், டைம் லேப்ஸ், 3 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் சொல்லிட்டு ஒரு நார்மலான கிம்பிளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் இதில் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னா, யூசர் மேனுவல், ஒரு பவுச், சி டைப் கேபிள் ஒன்று, ஒரு சின்ன ட்ரைபேட், அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளோட கிம்பிள். பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதை அசம்பிள் பண்ணணும். கோ டு அசம்பிள் செக்ஷன். சரி, ஓகே, ஃபிட் பண்ணோன்னா அசம்பிள்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணணும். ஏரியா விட்டு ஏரியா போய் செக் பண்ணணும். கிளம்பும்போது வீடியோ எடுத்தோம், போகும்போது வீடியோ எடுத்தோம், போய்கிட்டே வீடியோ எடுத்தோம், வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் அங்கே போய் எடுத்த ஷாட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்தது. நான் இந்த அளவுக்கு ஒரு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நடந்துக்கிட்டே எடுத்தோம், வண்டி குறுக்க வந்தது, நிறைய சில இடத்துல ஓடணும். ஸோ அந்த இடத்துலலாம் ஷேக்காகாமல் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது ஐஃபோனில். பட் அதை மீறியும் ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த ஷேக்னஸ் தெரியாது இல்லை. சூப்பராக அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. ஓ அப்படியா ப்ரோ, அப்போ கொடுத்த காசுக்கு இது ஒர்த்தா, சூப்பராக வேலை செஞ்சிச்சா அப்படின்னா அது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை நாங்கள் வாங்கினது வந்து அரௌண்ட் ஒரு 5500க்கு வாங்கினோம். ஏன் இல்லைன்னு சொன்னேன்னா, இதை விட நல்ல கிம்பிளே இதே ரேட்டுக்கு இருக்குது ஆன்லைனில். நாங்கள் அவசரப்பட்டோம், அதான் உண்மை. இன்னும் ஒரு 2000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா DJI கிம்பிளே வாங்கிட்டு போயிருக்கலாம். ஏன் ப்ரோ இப்போ இதால் யூஸ் இல்லையான்னு கேட்டால் யூஸ் இல்லைலாம் சொல்ல மாட்டேன், நல்ல ப்ராடக்ட் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நாங்களே இன்னும் முழுசாக யூஸ் பண்ணி பார்க்கல. அதை முழுசாக இன்னும் யூஸ் பண்ணி தெரிஞ்சால் தான் எங்களுக்கு இதோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியும். அதுக்கட்டியுமே இது அதுக்கு ஆகாது இதுக்கு ஆகாதுன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஃபோன் மொபைலை வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் வண்டியில் போயிட்டே எடுக்கணும், ஓடிட்டே எடுக்கணும்னா நீங்கள் வேறு கிம்பிள் பார்க்குறது நல்லது. இல்லை நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், யூடியூப் பிளாக் எடுக்கணும், குக்கிங் சேனல் வச்சுருக்கேன், ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கணும்னா இது பெஸ்ட்டு. நான் குறைய சொல்ல மாட்டேன். இதுதான் இந்த வீடியோட கண்டென்ட் அண்ட் கான்செப்ட். இந்த கிம்பிள் தான். இதை வாங்கலாமா வேணாமாங்கிறது உங்கள் விருப்பம். நீங்கள் ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை, சுத்தப்படாது. நீங்கள் வந்து ஒரு பெரிய நல்ல DJI கிம்பிளே வாங்கிக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே நீங்கள் கேமரா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிம்பிளை வாங்கிக்கோங்க. மொபைலுக்கு வந்து சின்ன சின்ன வீடியோஸ், ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸுக்கு வந்து இது ஓகே. பட் இதை பற்றி நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதோட ஃபுல் பொட்டென்ஷியல் எவங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை வச்சு எந்தெந்த மாதிரி ஷார்ட்லாம் எடுக்க முடியுதுங்கிறத நான் அடிக்கடி அப்டேட் பண்ணுறேன். அது சரி, நீ என்ன அது எதிர்ப்புன்னு வந்து யூடியூப்பில் வீடியோலாம் போட்டுட்ருக்க அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன வந்து வீடியோ போடணுன்னு? வருஷம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பிஸியாகவே போயிடுச்சு. ட்ராவல் ஒர்க்கு அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. சரி, ஓகே, இப்போ வீடியோ போட்டேன், இன்னமா அடுத்து எப்போ வீடியோ வரும்னு கேட்டால் எனக்கே தெரியாது. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதே எனக்கு பிளான் கிடையாது. எனக்கு இந்த வீடியோ எடுப்பானே எனக்கு தெரியல. ஸோ தெரில. ஆனால் இன்னமும் ரொம்ப லேட் ஆகாதுன்னு மட்டும் சொல்ல முடியும். அந்த மாதிரி அடிக்கடி எதுனா ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும், அது மட்டும் ஷுவராக சொல்ல முடியும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.